பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி அரிசி பொட்டு உளுந்து இட்லி. இது 1/4 படி ஆளாக்கு. இதில் இட்லி அரிசி புழுங்கல் 5 ஆளாக்கு போடுறேன். எல்லாம் வெள்ளை அரிசியாகவும் பெரிய அரிசியாகவும் இருக்கணும். இதுதான் இட்லி நல்லா வரும். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 நிறையா பொட்டு உளுந்து போடுறேன். 2லேருந்து 3 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி தோல் வரும். இட்லி ரொம்ப சுவையாக இருக்கும். தோசை பணியாரம் எல்லாமே சாஃப்டாக கிடைக்கும். இந்த தோலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நல்லா ஊறிட்டா 5 நிமிஷத்தில் நம்ம தோலை கழுவி எடுத்துடலாம். பொட்டு உளுந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க அதே கப்பில் முழு உளுந்து 1 கப் போட்டுக்கலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 hour ஊறினா போதும். ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நம்ம கிரைண்டரில் ஆட்டணும். அப்போ நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். வெந்தயம் 2 டீஸ்பூன் போடுறேன். உளுந்து இட்லிக்கு அதிகம் போடக்கூடாது. பொட்டு உளுந்து போடுறதா இருந்தால் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சு உளுந்த கழுவி தோலை நீக்கிட்டு ஊறின வெந்தயத்தை சேர்த்திக்கணும். முழு உளுந்து போடுறதா இருந்தால் இதுலேயே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஊறிக்கும். இந்தளவு தோல் க்ளீன் ஆயிடுச்சு. 1-2 இருந்தால் பரவாயில்ல, அதோடையே போட்டு ஆட்டிக்கலாம். வெந்தயத்தை சேர்த்து கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உளுந்து போட்டிருக்கேன். 5 minutes உளுந்து ஆட்டுவோம். நல்லா மசிஞ்சிடுச்சு, கெட்டியாக ஆயிடுச்சு. 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். மறுபடியும் மாவு கெட்டியாக வரணும். 2வது முறையாக மறுபடியும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கெட்டியான ஃபார்மில் மாவு எடுக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் எடுத்தால் இட்லி நல்லா வராது. ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப நேரமும் ஆட்டக்கூடாது. அப்போ தான் உளுந்து நமக்கு கெட்டியாக கிடைக்கும். தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், ஆட்டுவோம். இந்தளவு நைஸாக வேணும். ரொம்ப பரபரன்னு இருந்தால் இட்லி வேணால் நல்லா வருமே ஒழிய தோசை சாஃப்டாக கிடைக்காது. உப்பை இதுலேயே போட்டுடலாம். கல்லுப்பு தான் போடுறேன். அது போட்டால் தான் நல்லா பொங்கி வரும். கல்லுப்பு போட்ட விட்டு 1/2 நிமிஷம் ஓட விட்டுட்டு இப்போ ஆட்டுன உளுந்த மாவை சேர்க்குறேன். 2-3 சுற்றில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா நீர்த்து போயிடும். கையில் கலக்கிறத விட இது பர்ஃபெக்டாக கிடைக்கும். கலந்துருவோம். மாவு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. 6 மணி நேரத்தில் நல்லா பொங்கிடும். மாவு 3/4 பாகம் இருந்தது. இப்போ பாத்திரம் முழுதும் நிறைஞ்சு பொங்கியிருக்கு. இப்படி பொங்கி வந்தாவே இட்லி நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி சூடாயிருச்சு. துணி போட்டு பொங்குன மாவில் கரண்டியை போட்டு கலக்காமல் அப்படியே இட்லிக்கு மாவை ஊற்றணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இட்லி கிடைக்கும். தோசை சுடும்போது மாவில் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி சுட்டுக்கலாம். மூடி போட்டு 5 minutes ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 minutes ஆயிடுச்சு, வெந்துருச்சு. எடுத்துடுவோம். ஒரு 10 செகண்ட் ஆற விடுவோம். அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். இட்லி சாஃப்டாக இருக்குது. வெந்தயம் போட்டாலும் நல்லா வெள்ளையாக இருக்குது. பொட்டு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, எண்ணி கிரேவிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் போடுறதுனால நல்லா ஹோட்டல் தோசையாட்ட பொன்னிறமாக கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பாகவும் கிடச்சிருக்கு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.